எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம தினமும் பண்ணுற சமையலில் வந்து தேங்காய் வந்து ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் அருவாமனையில் தேங்காவை துருவி அம்மியில் இல்லைன்னா ஆட்டுக்கல்ல வந்து நம்ம அந்த மசாலா இல்லை தேங்காய் சட்னி அரைக்கும் போது அந்த சுவையே தனி சுவை. காலம் மாற மாற இப்போ அம்மி கிடையாது, ஆட்டுக்கல் கிடையாது, எல்லாமே இப்போ மிக்ஸி தான். தேங்காய் சட்னி பண்ணாலும் நம்ம தேங்காவை துருவி பண்ணுறதில்ல, தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் போட்டு தான் தேங்காய் சட்னி பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் கோகனட் கிரேட்டர். இது நான் போன வருஷம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட விலை வந்து 1900 ரூபா. இது வந்து தேங்காய் திருவல் அட்டாச்மெண்ட்டு. இது வந்து கத்தி சாணம் பிடிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவிட்டு இந்த பிளேடை மட்டும் நல்லா கழுவி தொடச்சி வச்சுட்டா போதுங்க. இந்த கத்தி சாணம் பிடிக்கிற அட்டாச்மெண்ட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த தேங்காய் துருவல் பிளேடை எடுத்துட்டு அதை அப்படியே மாற்றிட வேண்டியது தான். இது வந்து 220 வாட்ஸு. அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் தேவைப்படும். இது வந்து 110 வாட்ஸ்லேருந்து 220 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர். நான் போன வருஷம் கடையில் கேட்கும்போது இது வந்து புது ஐட்டம்னால வந்து இன்னும் வந்து 110லாம் இன்னும் பண்ணல, 220 தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வந்திருக்குமான்னு தெரியல. நீங்கள் யாராவது இந்தியாவில் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், இது 110ல் கிடைக்குதான்ட்டு. கிடைச்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடியில் பார்த்தீங்கன்னா சக்ஷன் பேஸ் இருக்குது. நீங்கள் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை டேபிளில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வச்சுட்டு இந்த நாம்பை வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நகராது. இதில் 2 ஸ்பீட் இருக்குது, ஸ்பீட் 1, ஸ்பீட் 2. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீட் 1லேயே வச்சு கொஞ்ச நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ரெஸ் பட்டன் அமுத்தினா தான் உங்களுக்கு வந்து அந்த கிரேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் கோகோனட் துருவும் போது வந்து அந்த ப்ரெஸ் பட்டன் வந்து ஒரு கையில் நீங்கள் வந்து அமுத்திட்டே தான் இருக்கணும். இந்த மிஷினோட வெயிட் வந்து கரெக்டாக 1 கிலோ. அதனால் நம்ம சூட்கேஸில் வந்து ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது வந்து ஸ்பீட் 2. ஸ்பீட் 2 ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். இல்லை கொஞ்சம் விட்டாலும் நம்ம விரலையும் சேர்த்து நாம் துருவ வேண்டியது தான். நீங்கள் 4-5 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இது சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இது ரொம்ப பயமாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து அரை மூடி தேங்காய் ஈஸியாக திருவியாச்சு. நீங்கள் 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நாங்கள் இங்கே யூஎஸில் வந்து இந்தியன் ஸ்டோருக்கு வந்து 3 வாரம் இல்லை 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்தியன் ஸ்டோர் போவோம். ஸோ இந்தியன் ஸ்டோர் போகும்போது தேங்காய் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 3 தேங்காய் 4 தேங்காய் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். தேங்காய் வாங்கிட்டு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 4 தேங்காயையும் சூப்பராக நம்ம வந்து துருவி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, 2 தேங்காய் சூப்பராக துருவியாச்சு. இப்போ இந்த டப்பாவில் வச்சு டப்பாவோட அப்படியே ஃப்ரீஸ் பண்ண வேண்டியது தான். இதில் ஒரு டிப்புங்க, நீங்கள் இப்படியே டப்பாவோட ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் உள்ளே அப்படியே கல் மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். அப்புறம் எடுக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கத்தி வச்சு இல்லை நோண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழித்து ஒரு வாட்டி வெளியில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி ஃப்ரீஸ் பண்ண வச்சுடுங்க. இது பாருங்கள், இது நல்லா வந்து ஒரு 2 நாள் ஃப்ரீஸ் ஆன தேங்காய் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் உதிரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்போ வேணுனாலும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து அப்படியே அவலுப்புமா மேலே போட்டாச்சு. ஒரு 10 செகண்ட் அந்த அவலுப்புமா சூட்லேயே ஃப்ரெஷ்ஷாக போட்ட தேங்காய் மாதிரி டேஸ்ட் வந்துடும். நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கிறீங்கன்னா தண்ணியிலலாம் போட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் எடுத்து வெளியில் வச்சா போதுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகிறதா இருந்தீங்கன்னா இது உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டை கண்டிப்பாக இதை வந்து எழுதி வச்சுடுங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். 100 வாட்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி 100 வாட்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட்டரும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.